ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு நல்லா பஞ்சு போன்ற சூடான இட்லி ஆவி பறக்க, அதுக்கு கத்திரிக்காய் கடையல் பண்ணியிருக்கேன். ரோட்டு கடை இட்லி கடையிலலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையல் பண்ணுவாங்க. ரொம்ப சுவையான கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் கடையல் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு மேட்ச் ஆனது. அதுக்கு அடுத்தது லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். உதிரியான வெள்ளை சாதம், நெல்லிக்காய் சாதம், ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்க நெல்லிக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாதமாக செஞ்சு கொடுத்து அனுப்பும் போது நெல்லிக்காயோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடியது, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, முடியை ரொம்ப கருமையாக்கும். அதுக்கப்புறம் பித்தம் இது மாதிரி இருக்கிறவங்க நெல்லிக்காயை சாப்பிடும்போது அந்த பித்தம் எல்லாம் குறையும். நம்ம நோய் இல்லாமல் பெருவாழ்வு வாழ இந்த நெல்லிக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கு மேட்சான பீர்க்கங்காய் தோல் துவையல் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காயில் இருக்கிற தோலை நீக்கி கீழே போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதை துவையலாக செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய பயன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இனிப்பு பச்சடி. இது மாங்காய் நிறைய கிடைக்கும் போது இது மாதிரி மாங்காயில் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறலாம். ரசம் வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கு. இவ்வளோ தான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.